ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுகிறது நான் கணினி துணிவன். இந்த லேப்டாப்பில் என்ன பிரச்சனைனா, இந்த கஸ்டமர் லேப்டாப் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு கர்சர் அப்படின்ட்டு லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த லேப்டாப்பை மதர் போர்டு தான் மாற்றணும். இது இப்போ இதிலேருந்து கலெக்டின மதர் போர்டு. கலட்டுறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் பாட்டம் பேனில் கழட்டிக்கணும். கழட்டுறப்போ அதோட சேர்ந்து பேட்டரியும் கழட்டிடலாம். அதுபோல் இதில் மேஜராக மாட்ட வேண்டியது இந்த ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, அடுத்து இந்த ஸ்க்ரூ. இதை கழட்டினா இந்த மதர் போர்டு வந்துடும். அடுத்து இந்த ப்ராசஸரில் இருக்க 3 ஸ்க்ரூ. அடுத்து இதில் கவனமாக மாட்ட வேண்டியது, இது வந்து VGA டிஸ்பிளேக்கு போகிற கேபிள். இது வந்து என்னென்னா ஸ்பீக்கருக்கு போகிற கேபிள்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது ஸ்பீக்கர் கேபிள். இது வந்து மேலே இருக்க வெப் கேமராவுக்கு போகிறது. இதுதான் ஒய்ஃபை ரிசீவர். நிறைய பேருக்கு ஒய்ஃபை ரிசீவர் என்ன இருக்குன்னு தெரியாது. அதுபோல் இதுதான் சிமாஸ் பேட்ரி. இதில் தான் நம்ம எடுத்தனமே ஹார்ட் டிஸ்கில் எதில் பூட் ஆகணுங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி இந்த மதர் போர்டு அது டேட் அண்ட் டைம் மெயின்டைன் பண்ணுறது இந்த பேட்டரி தான். அடுத்து மேஜராக பார்க்க போனால் இதான் ஹார்ட் டிஸ்க்கு, நெக்ஸ்ட்டு இதான் ரேமு. இதை கழட்டுறப்ப எல்லா லேப்டாப்லையும் கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. 2 பக்கம் லாக் இருக்கும். இது என்ன டைப் ரேம் பார்த்தீங்கன்னா DDR4 ரேம்பாங்க. அதில் எழுதியிருக்கோம் 4GB. PC4ங்கிறது வந்து 4ங்கிறத மென்ஷன், DDR4ங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் லேப்டாப்பு, கவர்மெண்ட்டில் E41-25ங்கிற மாடலு. இதுக்கு இப்போ நான் மதர் போர்டு மாற்றிட்டேன். மதர் போர்டு மாற்றிட்டு மேலே கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணுறப்ப ஆன் ஆயிரும். இது மேக்ஸிமம் இந்த போர்டில் வந்து என்ன, இது AMD மதர் போர்டு. இதுதான் ப்ராசஸரு, ரேம் ஸ்லாட்டு. இதுதாங்க வெறும் மதர் போர்டு. இதில் வந்து 2 இது இருக்கும் சட்டா போட்டு. இது வந்து ஒன்று எதுக்குன்னா CD டைப் மாட்டுறதுக்கும், ஒன்று ஹார்ட் டிஸ்க் மாட்டுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் இருந்தா இருக்குது, இது ஹார்ட் டிஸ்க்கு, இந்த இருக்குது இது CD டைப் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்காண்டி போகிறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த மொதல் வீடியோவில் பார்த்தோம் மதர் போர்டை மாற்றிட்டோன்னு. இப்போ மதர் போர்டை மாற்றிட்டு ஆன் பண்ணுறோம். லேப்டாப்பை ஆன் பண்ணுறப்ப பவர் லைட் எரியுது. பேட்ரி லோவாக இருக்குது, அதனால் சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது. இதில் ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கனால உள்ளே போகிறப்ப எதில் போகணும்னு சொல்லி கேட்குது. நான் Windows 10 வச்சு என்ட்ரு ஆகிடுச்சு. Windows 10க்குள்ளே என்ட்ரு ஆகுது. அதுக்கடுத்து இதில் ஸ்க்ரூ போடுறது எப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு ஸ்க்ரூ போடுறது எப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்க்ரூ போடுறப்ப ப்ராப்பர் டூல் இல்லாமல் கழட்டுவாங்க. கழட்டுறது எல்லாமே மேக்ஸிமம் ப்ராப்பர் டூலை வச்சு கழட்டுங்க. இல்லைனா ப்ராப்பர் டூலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஃபோர்ஸில் வச்சு டைட் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்க்ரூ இறங்கலைன்னா அந்த ஸ்க்ரூக்கு பதிலாக வேறு ஸ்க்ரூ போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைட் ஏற்றுறத விட ஒரு மீடியம் டைட் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் ஃபுல்லாக டைட் ஏற்றுனீங்கன்னா அதில் அடியில் இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு மோல்ட் பண்ணி பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதனால் அதை ஃபுல் டைட் ஏற்றாமல் கொஞ்சம் மீடியம் டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் லேப்டாப் கழட்டுறப்ப நீங்கள் கழட்டினீங்களாங்கிறத வந்து நீங்கள் ஃபுல் டைட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரூ ஹார்டாக இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். அதனால் கழட்டுறப்ப மாட்டுறப்பையும் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கழட்டுங்க. ப்ராப்பர் டூல் இல்லாமல் நீங்கள் கழட்ட ட்ரை பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வரப்போ நாங்களே கழட்டி பார்த்தோம், சரியாக வரல அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எங்களுக்கு இந்த இதுதான் பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால நாங்கள் டக்குன்னு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவோம். அதனால் எந்த ஒரு லேப்டாப் எதுவும் கழட்ட தெரிலனா தயவு செஞ்சு அது பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து கழட்டுங்க. ஏதாவது நீங்கள் கழட்டி பிரேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பொருள் சேதாராகும். இப்போ ஒவ்வொரு இதில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்க்ரூ இருக்குன்னா 3, 4, 4, 3, 7, 8, 9, 10, இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ, மொத்தம் 12 ஸ்க்ரூ. இந்த 2 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்க்ரூ வைக்கிறேன், இது மாதிரி சிறுசாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் CD டிரைவ் கழட்டி பார்க்கவே மாட்டாங்க, டைரெக்டாக வச்சு கழட்டிடுவாங்க. இந்த ஸ்க்ரூ இங்கே இருக்கும். வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரூ வரும் ப்ரோ, அதையும் வச்சு டைட் பண்ணிடுவோம்.
ஒரு 3 ஸ்க்ரூ மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஒன்று இங்கே 2 ஸ்க்ரூ, இது ரெண்டுமே கீபோர்டுக்குரியது ப்ரோ. அதுபோல் வேறு எங்கேயும் ஸ்க்ரூ போடாமல் இருக்கீங்களாம் பார்த்துக்கோங்க. இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ இல்லை. அடுத்து இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, லேப்டாப்பை திருப்பிட்டு இதில் கீபோர்டுக்கு அடியில் ஒரு ஸ்க்ரூ வரும். இன்னும் ஒரு 2 ஸ்க்ரூ போடணும். கீபோர்டை கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் பேனலில் கழட்ட தெரியாமல் கழட்டுறப்ப வந்து இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். கழட்டி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவை நிறைய பேர் கவனிக்கவே மாட்டீங்க. கவனிக்காமல் என்னடா பேனல் ஓப்பன் ஆகலாம்னு சொல்லி கழட்ட ட்ரை பண்ணுறப்ப பேனல் உடஞ்சிரும். அப்போ என்ன செய்வீங்கன்னா, பேனல் உடஞ்சி போச்சுன்னு சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கொண்டு போவீங்க. அவங்க இந்த பேனல்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 4000 ரூபா செலவாகும். இதுதான் கீபோர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டில் இந்த 2 ஸ்க்ரூ இருக்கா, இந்த 2 ஸ்க்ரூவும் இங்கே உட்காரும். அதை வந்து ஃபைனலாக டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ இதை கழட்டுறப்போ வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக அந்தந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். ஏதாவது ப்ராப்பர் டூலை வச்சு கழட்டிக்கோங்க. இது நான் கழட்டுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனர் டூல் இருக்குது. இதை வச்சு நான் ஓப்பன் பண்ணேன். இது மாதிரி டூல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கைட்டை பிடிச்சி டக்குன்னு இழுப்பாங்க. அப்படி இழுத்திங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் கவனமாக கழட்டுங்க. இப்போ நான் பவர் பட்டனை தொட்டுட்டேன், ஆன் ஆயிடுச்சு. நான் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 2 ஸ்க்ரூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஸ்க்ரூவுமே நம்ம டைட் பண்ணிடுமா. ஒரு லேப்டாப் கழட்டுறீங்கன்னா அது கழட்டுறதையும் மாட்டுறதையும் எப்படி கழட்டுறீங்களோ அதே மாதிரி மாட்டிடுங்க. ஏதாவது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல கரெக்டான ஸ்க்ரூ உட்காரலன்னா நம்மளை தான் ப்ரோ கஷ்டம். நாளைக்கு அந்த லேப்டாப் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹீட்டிங் ஆயிரும். ரொம்ப ஹீட் ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பராக கழட்டி கரெக்டாக மாட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போதும் என்றும் உங்களுடைய கணினி துணைவன்